இன்னைக்கு நமக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கப்படுது. லைஃப்ல உங்களுக்கு மேலான ஆசீர் வேண்டுமாக இருந்தால், நீங்க பண்ணிக்க வேண்டியது இயேசுவை நம்புவதாகும். இது பெரிய சேலஞ்ச். என்னன்னு சொன்னா, இயேசுவ நம்புவது அப்படின்னு சொன்னா, இயேசுவ நாங்க நம்புறோம். அவர்தான் எங்க மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லிக்கிறது மாத்திரம் கிடையாது. அவர் நமக்கு கத்துக் கொடுத்த காரியங்கள், அவற்றை நாம் வாழ்க்கையில பின்பற்றுவதாகும். நிறைய காரியங்கள் கத்துக் கொடுத்திருக்கிறாரு. அதுல எதெல்லாம் நாம பின்பற்றுறது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருந்தா, 2 காரியங்கள் அவர் நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக. அத நாம பின்பற்றினாலே போதும். காரியம் அவர் சொல்லியிருக்கிறாரு, கடவுள நீ நேசிச்சுக்கோ. 2வது மனுஷர்களையும் நேசிச்சுக்கோ. இந்த 2த்தையும் நாம பண்றதுக்கு நமக்கு என்னங்க வேணும்? அவர் மீது நம்பிக்கை வேணும். அவரை நம்பினா நாம கடவுளை ஒருபோதும் சந்தேகிச்சுக்கவே மாட்டோம். நம்ம லைஃப்ல நல்ல காரியங்கள் நடக்கிற வேளையில கடவுளை நம்புறது ரொம்ப இலகு. ஆனா சில காரியங்கள் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. நாம நினைச்சபடி நமக்கான அந்த பண வரவு கிடைக்கல. நாம நினைச்சபடி அந்த லோன் சாங்ஷன் ஆகல. நாம நினைச்ச நேரத்துக்கு நமக்கான விசா வந்து கிடைக்கல. நாம நினைச்சபடி நம்ம திருமண வாழ்க்கை அமையல. நாம நினைச்சபடி வெளிநாட்டுக்கு போனவர் பணம் அனுப்புவார் அப்படின்னு பார்த்தோம். ஆனா போனவர் ஆளையும் காணோம், அட்ரஸையும் காணோம். இப்படி நிறைய காரியங்கள் நினைச்சபடி நடக்கல அப்படின்னு சொன்னா, அந்த தருணத்துல கடவுளை நம்பிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அப்போ அப்படியான தருணத்துல நாம என்னதான் பண்ணிக்கிறது? நாம கடவுளை நம்பித்தான் ஆகணும். ஏன்னா கடவுளை நம்புவது அப்படின்னு சொல்லுவது ஏதோ ஆப்ஷனல் கிடையாது. இட்ஸ் சம்திங் மஸ்ட் இன் யுவர் லைஃப். ஏன்னா உங்களுக்கு லைஃப்ல ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அந்த காரியம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்து அவர் பின்னாடி போய் அதை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை தேடுவீங்க இல்லையா? தேடுறோம் இல்லையா? சாதாரண மனுஷர்களிடம் இருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் பின்னாடி போறோம் இல்லையா? ஏன்னா அவர்கள் கிட்ட போனா தான் நமக்கு தேவையான காரியம் நமக்கு கிடைக்கும் என்பதால, அதுவே நாம எதிர்பார்க்கிற அத்தனை காரியங்கள், அத்தனை வேண்டுதல்களும் அவர்கிட்ட இருக்கு. அதனால நாம அவரை தேடி போவது எவ்வளவு முக்கியமானது. அதற்காக நீங்க யோசிக்காதீங்க, ஏதோ தேவைக்காக மட்டும் கடவுளை நாம தேடுறோம் அப்படின்னு. அப்படி கிடையாது. நாம கடவுளை தேடுவது, அவரை நம்பி நாம போவது அவருக்கு சந்தோஷமானது. ஏன்னா அவருக்கு மனசு நம்ம பக்கமே எப்பொழுதும் திரும்பி இருக்கிற மனசு. அந்த மனசு எப்பொழுதும் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, என்னுடைய பிள்ளைகள் என்ன நோக்கி வர்றாங்களா, அவர்களது மோசமான சூழ்நிலையில கூட என்ன தேடி வர்றாங்களா அப்படி என்பது. அப்படி நாம அவர் தேடி போற வேளையில, அவரை நாம நம்பி போற வேளையில அவருக்கு தெரியும் நாம அவர் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறோம், அவரை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அவர் மேல நம்பிக்கை நேசத்தை நாம வைப்பதை அவர் பார்க்கிற வேளையில அவர் நம்முடைய வாழ்க்கை மீது ஆசீர்வாதம் கொடுப்பார். அத்தோடு மனுஷர்கள் மீது நாம காண்பிக்கக்கூடிய அன்பும் நேசமும் பாசமும், கடவுள் மீது கூட நாம அன்பை நேசத்தையும் நாம காமிச்சுக்கலாம். ஆனா நம்முடைய சக மனிதர்கள், அதுவும் நம்முடைய அண்டை வீட்டார்கள், இவர்கள் மீது நேசம் வைப்பது எல்லா வேளையிலும் சுலபமானது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில இந்த சேலஞ்சை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் மோசம் போயிருக்கிறாங்க நம்பினவங்களால, நிறைய பேர் கால்வாரப்பட்டிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் நிறைய பேர் வாழ்க்கையில தங்களது அயலவர்கள், பிரியமானவர்கள், உறவினர்கள், இவர்கள் மூலமாக எல்லாம் ரொம்ப அடிபட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இவங்க எப்படி குறிப்பிட்ட இவர்கள் எல்லாம் நேசிச்சுக்கிறது அப்படின்ற கேள்வியோடு இருக்கிறாங்க. அன்பின் உள்ளங்களே, இது எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை தான். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை நாம நம்புவோமாக இருந்தால் இவர்களை எல்லாம் நாம மன்னிச்சுக்கணும், அவர்களை நேசிச்சுக்கணும். அவர்கள் என்ன பண்ண நமக்கு என்ன? உண்மைதான், நம்முடைய பேரை கெடுத்துட்டாங்க. ஆனா என்ன பண்ணிக்கிறது? உங்களை அவர்கள் கால்வாரி விட்டாங்க, அல்லது அடுத்தவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்திட்டாங்க, அப்படி என்பதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் உங்களை கடவுள் அவமானப்படுத்தல இல்லையா? அவர் உங்களை ஏத்துக்காம விட்டு விடல இல்லையா? அவர் ஏத்துக்கிறாரு, அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இது அவர் உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு பரீட்சை. ஆகவே உங்களது சக
நண்பர்கள் அல்லது அயல் வீட்டார் அல்லது போனால் உங்களது அக்கம் பக்கத்தார், உங்களோட கூடவே இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் என்னதான் உங்களுக்கு பண்ணியிருந்தாலும் அவர்களை நேசிச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களால நேரடியா போய் அவங்க பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கொடுக்க முடியாது இருந்தாலும், மனசார நீங்க சர்ச்சுக்கு போற வேளையில அல்லது காலையில எந்திரிக்கிற வேளையில, உங்களது அன்றாட ஜெபத்த சொல்ற வேளையில நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கோங்க. ஆண்டவரே, இந்த நாள் வரை நான் மன்னிக்கல தான், என்னால முடியல தான், இப்ப கூட என்னால முடியல தான், இருந்தாலும் நான் இயேசுவை நேசிக்கிறேன், இயேசு மீது நம்பிக்கை வைக்கிறேன் இல்லையா, அதன் மூலமாக நீங்க எனக்கு தரக்கூடிய மேலான ஆசீர்வாதம் இருக்கு இல்லையா, அந்த ஆசீர்வாதத்தை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா, அதற்காக நான் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அதே அளவுக்கு இவர்களை மன்னிக்கிறேன். என்னால முடியாவிட்டாலும் அவர்கள் ஒருபோதுமே நான் பகை உணர்வு கொண்டு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு உங்க வாழ்க்கையை முன்னெடுத்து பாருங்க. நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள், மேலான ஆசீர்வாதங்கள், நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்களது வாழ்க்கை மீது நிறைவாக பொழியப்பட வாழ்விலே மகிழ்வென்னும் சிகரங்கள் உயரங்களாக தோன்றுவீர்கள். ஆமென்.